தியா பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டி விட போறேன். சமத்தா சாப்பிட்டுவல்ல? எனக்கு வேண்டாம். ஏன் வேண்டாம்? செல்லக்குட்டி கொஞ்சம் கோவமா இருக்காங்களோ? அப்படியடா செல்லம்? எனக்கு பாட்டியும் அப்பாவும் வேணும். அவங்கள பார்க்கணும். தியா செல்லம், உனக்கு முதல்ல ஒரு பாட்டி இருந்தாங்களா? இப்போ 2 பாட்டி வந்துட்டாங்க. ஒன்னு யாரு? அதோ கொள்ளு பாட்டி. இன்னொருத்தர் யாருன்னு சொல்லுங்க பாப்போம். நீங்க தான். சொல்லிட்டா பாரு. அத்தை பாத்தீங்களா அத்தை? என் செல்லம், சாப்பிடலாமா? இப்போ கொள்ளு பாட்டியோட சாப்பாடு பங்கு உனக்கு ஊட்டணும், சரியா? இது கொள்ளு பாட்டிக்கு. கொள்ளு பாட்டி சாப்பிட்டாங்க. இந்த உருண்டை யாருக்கு? இத யாருக்கு கொடுக்கலாம்? லக்ஷ்மி பாட்டிக்கு. இப்போ லக்ஷ்மி பாட்டி சாப்பிட போறாங்க. லக்ஷ்மி பாட்டி சாப்பிட்டுட்டாங்க. சமத்தா. தியா குட்டி, அந்த சாமி இருக்காருல்ல, அவருக்கு நல்லவங்கன்னா ரொம்ப பிடிக்குமா. அதனால நல்லவங்களை எல்லாம் சாமி சீக்கிரமா கூட்டிட்டு போய் அவர் பக்கத்திலேயே வச்சுப்பாராம். புரியுதா? சாமி எங்க இருக்காங்க? சாமி எங்க இருக்காருன்னு கேட்டா அது ரொம்ப தூரமா, ரொம்ப 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 தூரமா, வானத்துல. அங்க ஸ்டார்ஸ் தானே இருக்கு. ஆமா, அந்த அந்த ஸ்டார்ஸ்குள்ளதான் சாமியும் மறைஞ்சிருக்காரு. அந்த ஸ்டார்ஸுக்குள்ளதான் உன்னோட பாட்டி, அப்பா, அம்மா எல்லாருமே இருக்காங்க சந்தோஷமா. அவங்க என்ன பாப்பாங்களா? ஆமா, இப்ப கூட நீ சாப்பிடலனா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, அழுவாங்க. சாப்பிட்டு சாப்பிட்டு நல்ல புள்ளியா சாப்பிட்டு, இல்லன்னா அழுவாங்க. அவங்க எல்லாரும் எப்ப கீழே வருவாங்க? கண்டிப்பா வருவாங்க. பார்க்கலாமே. நீ பெரியவளாகி நல்லா படிச்சு சந்தோஷமா இருப்பல்ல? கவிதா, அந்த லஞ்ச் பாக்ஸ் எடுமா. ரெடி இல்லடா, நீ ஸ்கூலுக்கு போகும்போது பொண்ண மாமா தோள்ல ஏத்தி இப்படி இப்படி கொண்டு போவாராம். ஓகே தானே? அம்மா, சரி கொடுங்க, சூடா இருக்கு பாத்து. சரி, நான் போயிட்டு வரேன். சரிங்க, வர்றேம்மா. சிவராமா, அந்த பையன் வந்தானே, அத பத்தி நீ என்னடா முடிவு பண்ணிருக்க? பாட்டி, அந்த விஷயத்தை பத்தி பேசாதன்னு சொல்லிருக்கேன்ல, சும்மா இருக்க மாட்டியா? உனக்கு பிடிச்சதுன்னா நீயே கட்டிக்கோ. ஏண்டி, நீ என்ன இந்த வீட்லயே இருக்கலான்னு பாத்தியா? பொம்பளை புள்ளனா என்ன தெரியுமா? நாட்டை நட்டினம்னா அதை தூக்கி இன்னொரு இடத்துல நட்டினா தாண்டி அது பயிராகும், நமக்கு சோறு கிடைக்கும். சும்மா இங்கேயே இருக்கிறாளா? இங்கேயே வா. உனக்கு என்ன ப்ராப்ளம்? நல்லா கேளுங்க பாட்டி. இந்த வீட்டு பொண்ணுங்க எல்லாம் கல்யாணம் ஆகாம இருந்தா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? வந்துட்டாரு. பொண்ணை கட்டி கொடுக்க வழி இல்லைன்னு சொல்லுவானுங்க. கரெக்டா சொன்னடா. இந்த குழந்தைக்கு நான் தான் சார் அம்மா. இந்த குழந்தைய நான் அப்படிதான் சார் நினைச்சிட்டு இருக்கேன். அதை கெடுத்துறாதீங்க சார். இவ இல்லாம என்னால வாழ முடியாது சார். நான் நல்லா பாத்துக்கிறேன் சார். ப்ளீஸ் என்ன நம்புங்க சார். ப்ளீஸ் சார், எங்க அப்பா அம்மாவை விட்டுருங்க சார். இது என்னோட பிரச்சனை சார். இதுக்கு எதுக்கு எங்க அப்பா அம்மாவை உள்ள வச்சிருக்கீங்க? ப்ளீஸ் சார், அவங்கள விட்டுருங்க. ப்ளீஸ் ப்ளீஸ். இங்க பாருமா, இதெல்லாம் இந்த இடத்துல செல்லுபடி ஆகாது. முதல்ல அவங்க கிட்ட குழந்தைய ஒப்படைங்க. ஏன் பாப்பா,
நீ உன் அத்தை கிட்ட போமா. எனக்கு துளசி அம்மா தான் வேணும். தியா குட்டி நீ என்கிட்ட வாடி சொல்லும். நான் உன்னை போக பாத்துக்கிறேன். வா நான் துளசி அம்மா கூட தான் இருப்பேன். தியா, உனக்கு இப்ப அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்லடா. இது எல்லாத்துக்குமே காரணம் இவங்க தானே. இவங்க கிட்ட போய் இருக்கேன்னு சொல்ற. வேணாண்டா, அவங்க நல்லவங்க இல்ல. நீ என் கூடயே வந்துரு. வா அத்தை கிட்ட வா. எனக்கு துளசி அம்மா தான் வேணும். ஷோ தியா, புரிஞ்சுக்கோ. வாடா. விடுங்க. சார் பாருங்க சார், குழந்தைய போக மாட்டேங்கிற. என்ன சார் நீங்க? வா தியா வா. வா முதல்ல குழந்தை வா கொடுங்க. தியா. சார் வேண்டாம் சார், ப்ளீஸ் சார். வேண்டாம் மேடம், வேண்டாம் மேடம். அந்த குழந்தைய வாங்கி கொடுங்க. ஒன்றும் இல்லை. டேய் பொண்ணு கேட்டிருக்காரா? பொண்ணா? என்னடா சொல்ற? ஆமாண்டா, நேரடியா அவ வீட்டுக்கே போய் பொண்ணு கேட்டிருக்காரு. அதுக்கு அவங்க யாருமே ஒன்னும் சொல்லல போல. இருந்தாலும் அவர் ரொம்ப வசதியானவர். அவ வீட்டுல அவளை கட்டி வைக்கலான்னு யோசிக்கலாம் இல்லையா? ஏண்டா, அந்த ஆள் அன்னைக்கு தானடா அஞ்சலியை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தான். பார்த்த உடனே பொண்ணு கேட்டானேடா. இவ்வளோ ஸ்பீடா இருக்கான். அதாண்டா ரொம்ப பதட்டமாவே இருக்கு. அவன் கேட்டா கேட்டுட்டு போட்டுண்டா. நீ எப்ப அஞ்சலி கிட்ட லவ் சொல்ல போற?